Dear students, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பயோசுவாலஜியில் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், அதாவது உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஜுவாலஜியில் 10th சாப்டர், ஓகேங்களா? ஸோ இந்த பாடம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஈக்காலஜி, ஸோ சுற்றுச்சூழலியல் தொடர்பான ஒரு பாடம். ஸோ இதில் ஒரு 3 சாப்டர் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆர்கானிசம் அண்டு பாப்புலேஷன். ஸோ ஆர்கானிசம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இனக்கூட்டம். அதாவது ஆர்கானிசம் அப்படிங்கிறது உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் அப்படிங்கிறது இனக்கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்? ஸோ இது வந்து இதில் என்னென்னலாம் பற்றி படிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடாப்டேஷன்னா என்ன, நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஏபயோட்டிக் அண்டு பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், உயிர் காரணிகள், உயிரற்ற காரணிகள்னா என்ன, ஈகோசிஸ்டம்னா என்ன, பயோஸ்பியர், பயோம், தென் ஈகோஸ்பியர், இதை பற்றிலாம் நம்ம நிறைய படிக்க இருக்கிறோம். அதே போல் அடாப்டேஷன்னா என்ன, ஸோ எப்படி வந்துட்டு இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர், சாயில், வாட்டர், லைட், ஸோ இது எல்லாமே எப்படி வந்து ஹவு தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் டு த ஆர்கானிசம், உயிரினங்கள் மீது எவ்வாறு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றன அதை பற்றி. தென் ஹேபிட்டட், தென் அதுக்கடுத்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹேபிட்டட்ங்கிற வார்த்தை வந்து நீங்கள் பயாலஜியில் வந்து படிச்சிருப்பீங்க. அதே வந்து ஈக்கலாஜிக்கல் நீச் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதே போல் கில்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதனுடைய மாடல்ஸ், மாதிரிகள் வந்து என்னென்ன, ஸோ எப்படி வந்து பல்வேறு விதமான சூழலுக்கு ஏற்ப விலங்குகள் வந்து தம்மை தகவமைத்துக் கொள்கின்றன, அதனுடைய அடாப்டேஷன்ஸ் வந்து என்னென்ன, ஸோ இதை பற்றியெல்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிற பாடத்தில் வந்து நம்ம படிக்க இருக்கிறோம், ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் we know what is meant by ecology or ecology அப்படின்னா என்ன. ஸோ ecology அப்படிங்கிறது வந்து this term comprising 2 words, one is eco and another one is logy, right? So study of, very simple, so study of ecology is nothing but it's a branch of science, deals with the interactions between the living and non-living things of their surroundings அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உயிர் காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே உள்ள உறவை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலின் ஒரு பிரிவிற்கு சூழியல் அல்லது சூழலியல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இன் இங்கிலீஷ் ஈக்காலஜி அப்படின்ட்டு. ஸோ இந்த ஈக்காலஜி அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஈகோ அண்ட் லாஜி. ஸோ ஈகோ அப்படிங்கிற ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்டல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஐகோஸ் மீன்ஸ், இந்த வார்த்தை ஈக்காலஜி அப்படிங்கிறது இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் கிரீக் வேர்ட், கிரேக்க மொழியிலிருந்து எடுத்தாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐகோஸ் மீனிங் ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். லாகாஸ் யூ நோ ஆல் வெரி வெல், டு ஸ்டடி. ஸோ ஸ்டடி அபவுட் ஹவுஸ், வீட்டை பற்றி, அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ லாகாஸ் மீன்ஸ் டு ஸ்டடி. ஸோ டு ஸ்டடி ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அது மட்டுமல்ல, இது இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ராசஸ் டு மேக் ஹவுஸ் ஹேபிட்டபிள். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வாழக்கூடிய அந்த இடமானது, உயிரினங்கள் வந்து வாழக்கூடிய அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால், அது மட்டுமல்ல, ஸோ அந்த ஹவுஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், டு மேக் a habitable house அப்படின்னு சொன்னால், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிரி வந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் இடம் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ அந்த உயிரி வந்து வாழ்வதற்கு தேவையான டெம்பரேச்சர், லைட், வாட்டர், சாயில், ரைட், இப்படி எல்லா அம்சங்களையும் வந்து உள்ளடக்கியதாக இருக்குமே. ஆனால் அப்போதான் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், உயிரியானது வாழ முடியும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்காலஜி அப்படின்னு பேர். ஓகே, தமிழில் இதுக்கு பேர் வந்து சூழியல் அல்லது சூழலியல் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இது 2 மார்க்கில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, வாட் இஸ் ஈக்காலஜி அப்படின்னு, ரைட்? ஸோ இதை நம்ம என்விரான்மெண்டல் பயாலஜி அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம், ரைட்? அடுத்தது, இப்போ இந்த ஈக்காலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வாழக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தோம் சொன்னால், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் நிறைய ஆர்கனைசேஷன் வந்துட்டு இருக்குங்க. ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய படிநிலைகள் வந்துட்டு நம்மளை சுற்றி வந்து இருக்குது இந்த சரௌண்டிங்ஸில். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தில் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நான் சொன்னேன், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் சுற்றி நிறைய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து 2ஆக நம்ம பிரிக்கிறோம். லோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இன்னொன்று ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் we will see what are the low level of organization. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்கள் 6th படிச்சிருக்கிறீங்க.
ஸோ ஒரு உயிரி அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஆட்டம்ஸ். ஸோ நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்து எது உருவாகும், மாலிகூல்ஸ் உருவாகும். நிறைய குரூப் ஆஃப் மாலிகூல்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் செல்ஸ். நிறைய செல்கள் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ உருவாகும். நிறைய டிஷ்யூஸ்லாம் சேர்ந்து ஆர்கன் உருவாகும். நிறைய ஆர்கன் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை உருவாகும். நிறைய ஆர்கன் சிஸ்டத்தை கம்பரைஸ் பண்ணதை உள்ளடக்கியதா எது அப்படின்னு சொன்னா ஆர்கானிசம். ஸோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது ஒரு தனி உயிரி. ஓகே, ஒரு தனி உயிரி, உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஆர்கானிசம். ஸோ இது வந்து லோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்ப ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆர்கானிசத்துக்கு மேல இங்க பாருங்க. ஸோ இப்போ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், நிறைய உயிரினங்கள் ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்கள்லாம் சேர்ந்து உருவாவதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன்ங்கிற வார்த்தை வந்து இப்போ நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், குரூப் ஆஃப் சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இனக்கூட்டம், ரைட்? ஸோ அப்போ பாப்புலேஷன், ஒரு நிறைய பாப்புலேஷன்லாம் சேர்ந்து என்ன உருவாகும்னு சொன்னா கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்லாம் சேர்ந்தது கம்யூனிட்டி. ஸோ நிறைய கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஈகோ சிஸ்டத்தை வந்து உருவாக்கும், ஒரு சூழியல் மண்டலம் அல்லது ஒரு சூழல் மண்டலத்தை வந்து உருவாக்கும். நிறைய ஈகோ சிஸ்டம் சேர்ந்து எதை உருவாக்கும்னா பயோம் வந்து உருவாக்கும். இதை பத்திலாம் இது ஒவ்வொரு டேர்மும் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பயோம், ஸோ நிறைய பயோம்ஸ் வந்து சேர்ந்து எது அப்படின்னு சொன்னா நம்ம புவி கோளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, என்டையர் வேர்ல்டு, அதுதான் வந்து நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம், உயிர் கோளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டத்துல இருந்து நம்ம எது வரைக்கும் பயோஸ்பியர். இப்போ இதில் இந்த சரௌண்டிங்ஸை சுற்றி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆர்கானிசம் இதை பற்றி படிக்க இருக்கிறோம். ஆர்கானிசம் அந்த பாப்புலேஷன். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்க இருக்கிறோம். ஓகே, ஒரு தனி உயிரினத்தை பற்றியும் அடுத்து group of similar species comprising together to form population அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது ரெண்டா பத்தி தான் நம்ம இதில் பார்க்க இருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதில் முக்கியமான சில வார்த்தைகள், சில டெர்மினாலஜிஸ் பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாப்புலேஷன். ஸோ இது முக்கியமான இந்த டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரியணும். ஸோ இது தெரிஞ்சால் தான் இந்த பாடத்தினுடைய கண்டினியூஷன் வந்து ரைட். ஸோ இப்போ பாப்புலேஷன், ஆர்கானிசம்னு உங்களுக்கு தெரியும், ஒரு தனி உயிரி, அதை வந்து நம்ம ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே இனத்தை சார்ந்த நிறைய உயிரிகள் வந்து சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் பாப்புலேஷன்? A group of people is broadened to include group of individuals of any one kind of organism. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரே இனத்தை சார்ந்த ஒரு உயிரிகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க பாப்புலேஷன்ங்கிறது வந்து ஹியூமன் பாப்புலேஷன் இல்ல. நாம வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க நம்ம we are talking about என்ன அப்படின்னு சொன்னா ஆர்கானிசம்ஸ், உயிரிகள். ஸோ அப்போ ஒரே சிற்றினத்தை சார்ந்த ஒரு உயிரிகள் வந்து ஒரு கூட்டமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்து அவைகளுக்குள்ளாக இனப்பெருக்கம் வந்து செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த இனத்தொகையை அல்ல அந்த உயிரின தொகையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a group of individuals living in a particular area at a given time is called the population அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து கம்யூனிட்டி தான், இது அதுக்கு அடுத்த லெவல், பாப்புலேஷனுக்கு அடுத்து கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம பேச்சு இப்போ நடைமுறையில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சோம்னா அது பேர் வந்து கம்யூனிட்டி ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, சமுதாய கூடம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே இனத்தை சார்ந்தவர்களுக்கானது அல்ல, பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணலாங்க வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் கம்யூனிட்டி ஹால் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த பாப்புலேஷன். நல்லா கவனிக்கணும், இட் இன்க்ளூட்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பாப்புலேஷன் இல்லை, இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த பாப்புலேஷன் ஆஃப் ஆக்குபைங் இன் அ கிவன் ஏரியா இஸ் கால்ட் அ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சமுதாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய அனைத்து இனக்கூட்டங்களையும் வந்து குறிப்பது தான் எது அப்படின்னு சொன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்றோம். இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது தமிழ்ல இனக்கூட்டம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்ப கம்யூனிட்டி இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த பாப்புலேஷன் ஆக்குபைங் இன் a given ஏரியா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த லெவல் என்ன சார் அப்படின்னு சொன்னா ஈகோ சிஸ்டம். அது என்ன சார் ஈகோ சிஸ்டம்? தமிழ்ல அது பேர் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சூழியல்
மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சூழலியல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம், ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் கம்ப்ரைசிங் போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அப்படின்னா என்ன, ஒரு உயிரினத்தை சுற்றி காணப்படக்கூடிய உயிர் காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகள் இரண்டும் இணைந்து உருவாவது தான் என்ன அப்படின்னு சொன்னா ஈகோசிஸ்டம். ஸோ கம்யூனிட்டி பயோட்டிக், பயோட்டிக் அப்படிங்கிறது நம்ம லிவிங், and abiotic, abio, a means in biology absence, which means non-living components. So biotic and abiotic function together as ecological system. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சூழியல் மண்டலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா உயிரற்ற சூழல் காரணிகளும் உயிர் காரணிகளும் வந்து இணைந்து செயலாற்றக்கூடியதுதான், இணைந்து செயலாற்றுவது தான் என்ன அப்படின்னு சொன்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம், அதுக்கடுத்து பாப்புலேஷன், then community, next ecosystem. So ecosystem comprising together both biotic and abiotic components, right? இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பயோம் அப்படின்னா என்ன சார்? பயோம் அப்படிங்கிறது உயிர் கோளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த பயோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இட் இஸ் a large regional or subcontinental system. என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி, பல்வேறு விதமான தாவர அமைப்புகளை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி அல்லது ஒரு துணை கண்ட அளவிலான. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏசியா வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே வந்து இந்தியா வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம், துணை கண்டம். அப்போ ஒரு பல்வேறு வகையான நிறைய தாவர அமைப்பு தாவரங்களை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பகுதி அல்லது ஒரு துணை கண்ட அளவிலான ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் பயோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னது பயோம்ல இட் ஹாஸ் characterized by a large vegetation, major vegetation type. பல்வேறு வகையான நிறைய வேறுபட்ட மிகப்பெரிய அளவிலான தாவர பகுதிகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா பயோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, பயோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஈகோஸ்பியர் ஆர் எக்கோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது தமிழ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா சுற்றுச்சூழல் கோளம் அப்படின்னு சொல்றோம். சுற்றுச்சூழல் கோளம் இது என்ன சார் அப்படின்னு சொன்னா இதான் பெருசு. largest and nearly self sufficient biological system. அப்படின்னா என்னன்னா மிகப்பெரிய மற்றும் ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்றிருக்கக்கூடிய அந்த சூழல் மண்டலத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஈகோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். it is often designated as ecosphere which includes. அப்ப அந்த மிகப்பெரிய பகுதியான அந்த எக்கோஸ்பியர்ல என்ன அப்படின்னு சொன்னா which includes all the organisms of the earth. உலகில் காணப்படுகின்ற அல்லது உலகில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் எதில் அடக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா எக்கோஸ்பியர். ஸோ இதுதான் வந்து மிக பெருசு. எக்கோஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல சுற்றுச்சூழல் கோளம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் a largest and nearly self sufficient biological system. அப்படின்னா என்ன, மிகப்பெரிய மற்றும் ஓரளவிற்காவது வந்து தன்னிறைவு பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த சூழல் மண்டலத்தை நாம என்ன சொல்றோம்னு சொன்னா சுற்றுச்சூழல் கோளம் எக்கோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். which includes all the organisms of the earth அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல which interact the physical events. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னு சொன்னா இது எதோட வந்து இயந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த இயற்பியல் காரணிகளோடு இணைந்து செயலாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த எக்கோஸ்பியர். சரி, பிசிக்கல் என்விரான்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிசிக்கல் என்விரான்மெண்ட் டு ரெகுலேட் எதை உயிரினங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பரவல் தன்மை, அதே போல வந்து பார்த்தோம்னு சொன்னா அபண்டன்ஸ் அதனுடைய அளவு செறிவு, அதே போல ப்ரொடக்ஷன் உயிரினுடைய உற்பத்தி, அண்ட் தென் எவல்யூஷன் பரிணாமம். ஸோ இது வந்துட்டு பல்வேறு மற்ற இயற்பியல் காரணிகளோடு வந்து இணைந்து செயலாற்றி ஸோ உயிரினங்களுடைய பரவல் தன்மை, அதனுடைய செறிவு, அதே போல வந்து இனப்பெருக்கம் மற்றும் அதனுடைய பரிணாமத்தை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸ்ல ஈகாலஜி அப்படின்னா என்ன, ஆர்கானிசம்னா என்ன, பாப்புலேஷன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லோவர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல, அதே போல வந்துட்டு ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன, அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னாக்கா பாப்புலேஷன், தென் கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், தென் கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், பயோ அண்டு எக்கோஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.